என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல அத்தையும் மாமாவும் எங்க? அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் வர்ற வரைக்கும் இருக்க சொல்லி இருக்கலாம்ல. சொன்னங்க, வீட்டுக்கு யாரோ தெரிஞ்சவங்க வராகலாம், கிளம்பிட்டாங்க. எதுக்கு இப்ப தக்காளி வெட்டிட்டு இருக்க? சட்னி அரைக்கதான். இன்னைக்கு டின்னருக்கு தோசையும் தக்காளி சட்னியும். ஓகே தானே? ஓகே ஓகே, டபுள் ஓகே, நல்லா இருக்கும். வீட்டு சித்தி, இந்த 2000 ரூபாவை விட்டுருக்கீங்க பாருங்க, அதை நோட் பண்ணுங்க. ஓ, அதான் கணக்கு அடிச்சுதா? ஆமா ஆமா, எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமா இருக்கு. நேத்து ஆனதை விட இன்னைக்கு 1.5 மடங்கு அதிகமா வியாபாரம் ஆயிருக்கு மாமா. சூப்பர்மா. போச்சுன்னு வைங்களேன், வாங்கி வச்ச சரக்கு ஒரு வாரத்துக்கு கூட பத்தாது, காலி ஆயிடும். காலியான என்னம்மா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? வேணும்னா வாங்கிக்க போறோம். ஏற்கனவே வாங்கினதை விட டபுளா வாங்கணும் மாமா. ஏமா, அதை பத்தில நீ ஒன்னும் கவலைப்படாத. தேவையான லிஸ்ட குமார்ட்ட கூட என்ன ஒண்ணுமே வாங்கி கொண்டு வந்து இறக்கிடுவான். என்னதான் சித்தப்பா வந்தாலும் தனியா கடை ஆரம்பிச்சு எப்படி நடத்த போறான்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இப்ப கணக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த பயம் எனக்கு போயிடுச்சுப்பா. டேய், உன் சித்தப்பனுக்கு எப்பயுமே சாமர்த்தியம் கம்மிடா. ஆனா இந்த புள்ள அப்படி கிடையாதுடா. அண்ணா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நான் நல்லா தானே இருக்கேன். சரி, உன் டிராவல்ஸ்ல எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. டேய், டிராவல்ஸ்ல ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு, சரியா? அதெல்லாம் வேணாண்ணே, நானே பாத்துக்கிறேன். அது சரி, நம்ம கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது?